படம் வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கதா நான் கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா. ஷூட் எடுக்கிறதுக்கு யார் காரணமா இருக்காங்க? மாமா. மாமா. மாமா தான் உங்களை ஷூட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இவர் யாரு? அண்ணனா தம்பியா உங்களுக்கு? தம்பி. தம்பியா? உண்மையிலே தம்பியா? ரெஸ்ட் ரூம் கூட நீ உதவி போக முடியாது. ஓகே. சொல்லிட்டாங்களா வந்து நீயும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ. சின்ன டேக் தான். தப்பு முடிச்சு. ஓ 2 டேக் தான். யார் அதிகம் வரும்? அம்மாவுக்கு தான் தெரியும். ஓ மத்தவங்களுக்கு போட்டுட பிடிக்கும், உங்களுக்கு போட பிடிக்காது. சமந்தாவோட சாங் என்ன ரொம்ப பிடிக்கும்? அப்படியே இந்த ஜாதிகள் மட்டும் ஒலிக்க மாட்டேங்குது. ஆக்ஷன் பண்ண பிடிக்கும். ஆக்ஷன் பண்ண பிடிக்கும். சரி ஓகே, உங்களுக்கு என்ன சாப்பிடுற ஐட்டமா என்ன பிடிக்கும்? பூரி பாயாசம். பூரி பாயாசம். உங்கள மாதிரி விவசாயியோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுலாம் என்னோட பயணத்தை தொடங்குவேன். வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா படத்தை பத்தி? அது சீக்கிரம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்க படத்துல சம்பாதிச்ச பணம் இருக்குல்ல, அதை வாங்கி கொண்டு போய் ஒரு Apatino, apatino, tu, apatine. நீ வேற கொஞ்சம் வேற வீடு போடா. டிஎம் பிரேம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா 2 ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இருக்காங்க. வாயாடி ருக்கியும் அவங்களோட அண்ணனும் இருக்காங்க. வணக்கம். 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 வாயாடி ருக்கி. உங்களுக்கு வாயாடி ருக்கின்னு எதனால பேர் வச்சாங்க? நான் வாயாடிட்டே இருப்பேன் அதனால. ஓகே, உங்க உண்மையான பேரு? ருக்கி. ருக்கி ஃபுல் நேம்? ருஷானா. சரி, ஃபர்ஸ்ட் எப்போ நீங்க ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க வீடியோஸ் போடுறதுக்கு? வீடியோ போடுறதுக்கு சும்மா நான் பண்ணிட்டே இருப்போம். அதுலேருந்து அப்படியே பண்ணிட்டோம். அது வந்து அப்படியே பண்ணிட்டீங்க. ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் எப்போ ஷூட் பண்ணுவோம்? அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்த ஷூட் ஞாபகம் இருக்கா? எப்போ பண்ணீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த ஷூட்? எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. ஹாய் फ्रेंड्स, என் பேர் ருஷானா. என் பேர் அப்படி பண்ணோம். அப்படி பண்ணீங்களா? சூப்பர். அந்த புயல் வீடியோ தான நீங்க ஃபர்ஸ்ட் போட்டீங்க? புயல் அப்ப அந்த வீடியோல இருந்து வேற வீடியோ போட்டோம். அப்படியா? அப்படியா? அப்பலாம் நீங்க எந்த டயத்துல பிளான் பண்ணுவீங்க? ஏன்னா ரெண்டு ஸ்கூலும் படிக்கிறீங்க. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களுக்கு ஒரு கூட்டல் சொல்லி தரவா? சரி சொல்லி தாங்க. 5 2 சேர்த்தா எவ்வளோ? 5 2 சேர்த்தா 7. 7 7 சேர்த்தா எவ்வளோ? 7 7 சேர்த்தா 14. 10,000 10,000 சேர்த்தா எவ்வளோ? 10,000 10,000 சேர்த்தா 20,000. நான் உங்கள்ட்ட கேட்கவா? ஏக்கு அப்புறம் என்னது? நீங்க பாரு பி. பிக்கு அப்புறம் சி. 1க்கு அப்புறம் 2. 4க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் 5. 8க்கு அப்புறம் 8க்கு அப்புறம் 9. 10,000க்கு அப்புறம் 10,001. ஏய் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் 10,000 10,000 கேக்க கூட்டினா பில்லியன் சொல்றீங்க. ஆமா 20,000 வரும். கரெக்ட். சரி ஓகே, இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூலுக்கு போனா உங்களை கேட்பாங்களே, ஆனா இப்போ நீங்க நல்லா ஃபேமஸா இருக்கீங்க சோஷியல் மீடியால. கேட்பாங்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களா? என்ன கேட்பாங்க? என்ன மாதிரி நடிச்சு காட்டுவாங்க. நடிச்சு காட்ட சொல்லுவாங்களா? உங்களை என்ன சொல்லுவாங்க? ரெஸ்ட் ரூம் கூட நீ உதவி போக முடியாது. ஓகே. சொல்லிட்டாங்களா வந்து நீயும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ. நான் வர எல்லாருமே வந்து கும்பலாட்டு நீ என்ன டிவில வந்திருக்க அது இதுன்னு பேசிட்டே இருப்பாங்க. அது இது பேசிட்டே இருப்பாங்க. டீச்சர் வேற வருவாங்க, அப்படியே கீழே குஞ்சிடுவேன். நீங்க கீழே முடிஞ்சிருங்க. டீச்சர் என்ன சொல்லுவாங்க உங்களை? டீச்சரை பார்க்காம அப்படியே போடுவாங்களா, நான் அப்படியே டீச்சர் அந்த உள்ள போயிட்டு அப்புறம் நான் ஓடி வந்துருக்கா? ருக்கி எப்படி படிப்பீங்க? நல்லா படிப்பேன். நல்லா படிப்பீங்க. அண்ணா எப்படி படிப்பீங்க? நல்லா படிப்பேன். சரி ஓகே, இப்போ ஸ்கூல்ஸும் போயிட்டு வரீங்க, நல்லாவும் படிக்கிறீங்க. எப்படி வந்து ஷூட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? உங்களுக்கு யார் வந்து ஷூட் எடுக்கிறதுக்கு யார் காரணமா இருக்கா? மாமா. மாமா. மாமா தான் உங்களை ஷூட் எடுக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க மாமா வந்து? ஷூட் வந்து கண்டென்ட்லாம் சொல்லுவாங்க, அப்புறம் இந்த மாதிரி நடிக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட வந்து நல்லா நடிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நல்லா நடிப்பீங்க. சூப்பராக நடிப்பீங்க. சும்மா கேட்குறேன்னா யார் அதிக டேக் வாங்க ஷூட்டில்? கொஞ்சம் நிறைய டேக் எடுப்போம்.
பெரிய இதா இந்த ஒரு 2-3. ஓகே. சின்ன டேக் இருந்தா சின்னதா டப்புன்னு முடிச்சிருங்க. ஓ 2 டேக் தான். சூப்பர். 2 டேக் கூட இல்ல. ஒரே டேக், சிங்கிள் டேக். நைஸ். சூப்பர். இவர் யாரு? அண்ணனா தம்பியா உங்களுக்கு? தம்பி. தம்பியா? உண்மையிலே தம்பியா? ஆமா, நான் 2வது நீ 4வது தான். ஓ நீங்க 2வது ஒரு 4வது தானா? அதனால தம்பி. ஓ அதனால தம்பி. நீங்க உங்க அக்காவாது? சதுரா அம்மாவா நடிப்பீங்க இல்லையா? அப்ப அப்படி பையன் எப்படி இருப்பாரு அப்ப? சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்களா? சேட் பண்ணுவாங்க. அது எது தெரியாம சாப்பிட்டுட்டே இருப்பான். ஓ எடுத்து சாப்பிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். தங்கச்சி எப்படி? வாலு. இவனும் தான் வாலு. யார் அதிக வாலு? அம்மாவை கூப்பிட்டா தான் தெரியும். நான் இல்லை, இவன் தான். ஓ ரெண்டு பேருமே அருந்த வாழ. இப்ப வருங்காலத்துல என்ன ஆக போறீங்க? வருங்காலத்துல நான் வந்து நர்ஸாக போகிறேன். நர்ஸாக போறீங்களா? ஏன்? ஏன்னா நர்ஸுனா ஊசி போடுவாங்க. ஊசி போட பிடிக்குமா உங்களுக்கு? சூப்பர். எனக்கு போட பிடிக்காது. மத்தவங்களுக்கு போட்டுக்க பிடிக்கும். மத்தவங்களுக்கு போட்டு விட பிடிக்கும், உங்களுக்கு போட பிடிக்காது. உங்களுக்கு? போலீஸ். போலீஸ். எதனால உங்களுக்கு போலீஸ்? நல்லவங்கள வெளியே விட்டுறா, திருடவங்கள பிடிச்சலுக்கு போட்டு. திருடவங்கள பிடிச்சிருக்கீங்க. சூப்பர். படங்கள்லாம் பார்ப்பீங்க இல்லையா? மூவிஸ் பார்ப்பீங்களா? மூவிஸ். இது யாரோட மூவி ரொம்ப பிடிக்கும்? சமந்தா. விஜய். அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய படம் நடிச்சிருக்காங்க. சமந்தா அவனோட சாங் என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அந்த சாங் பிடிக்குமா உங்களுக்கு? லேட்டஸ்ட் குட்டி ஸ்டோரி. விஜய் பாடுறாரு. பாப்பா இப்போ ஜாதினால நிறைய பிரச்சனை நடக்குது. ஜாதினா என்ன பாப்பா? ஜாதினா வந்து பழைய காலத்தில் படிப்படியாக ஒருத்தர் பணக்காரர் இருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த படிக்கையிலேயே ஒரு வேலை செய்யணும்னு சொன்னல, அவங்க வந்து தினமும் தொழிற்சா இருப்பாங்க. அந்த படிப்படியாக மேலே ஒரு பணக்காரங்க இருப்பாங்க சொன்னல, அவங்க வந்து அவங்கள வேலை செஞ்சுட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க காசு கொடுக்கும்போது கூட கையை தொட்டால் அவங்க மரியாதை போயிட்டு இப்படி தான் போடுவாங்க. அப்படி போட்டுட்டு அவங்கள ரொம்ப இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து படிப்படியாக வந்து இந்த காலம் வந்துச்சு. இப்போ கூட அதே சொல்லி சொல்லி இன்னொருத்தவங்க அடிக்கிறாங்க. அது ஜாதிக்கு இல்லையடி பாப்பான்னு ஸ்கூலுக்கு சேர்த்துறாங்க. அதே ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தா ஜாதி தான் முதல்ல கேட்குறாங்க. இந்த நாட்டில் ஜாதி வேலை சொல்கிற மக்கள் தான் நிறைய பேர். அப்படியே இந்த ஜாதிகள் மட்டும் ஒழிக்க மாட்டேங்குது. பதில் சொல்லுங்க. கரெக்டு தான். பார்க்குறவங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆக்ட் பண்ணுவீங்க சூப்பராக, படிக்கிறீங்க. அது இல்லாமல் வேறு என்ன செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆக்ஷன் பண்ண பிடிக்கும். ஆக்ஷன் பண்ண பிடிக்கும். இல்லை ஆக்ஷன் அதான் சூப்பராக நடிப்பீங்க. அது இல்லாமல் வேறு என்ன பிடிக்கும்? படிக்கிறது பிடிக்கும். படிக்கிறது பிடிக்கும். அண்ணா ரொம்ப படிப்பாளியா? நாங்கள் 2 பேர் தான். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். விளையாட பிடிக்கும். என்ன விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆக்ஷன் கொடுத்து நச்சு விளையாடும். ஸ்விம்மிங், ஓடி பிடிச்சி, ரன்னிங் ரேஸ், ஸ்விம்மிங், வாயில வரல. சரி ஓகே. ஸ்குட்டி விளையாடுவோம். ஸ்குட்டி ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே. உங்களுக்கு என்ன சாப்பிட்ற ஐட்டம்னா என்ன பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். உங்களுக்கு? இல்லை ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க ரொம்ப பிடிச்சது. பூரி பாயாசம். வித்தியாசமா இருக்கு அண்ணன் டேஸ்ட். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு வந்து பிரியாணி பிடிக்கும். சூப்பர். நீங்க நம்பாலு. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். என்ன பிரியாணி பிடிக்கும்? எனக்கா சிக்கன் பிரியாணி. இப்போ வந்து ஒரு கேம் விளையாடுவோமா? என்ன கேம்? என்ன கேம்னா நான் சொல்லுவேன், ரியாக்ஷன் சொல்லுவேன், அதை வந்து நீங்க பண்ணி காட்டுங்க. ஓகேவா? ஜாலி தான். ஓகே ஜாலி தான். சூப்பர். பண்ணுவோமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கோவம். இப்போ 2 பேரும் மாறி மாறி கோவப்பட்டுங்க. அண்ணா கொஞ்சம் கூட சிரிப்பு வருதா? நைஸ். சரி சோகமா இருக்குங்களா? எவ்வளோ இருக்கீங்கன்னு பார்க்குறேண்ணா. பாவமா அண்ணன் அடிக்கிறது
அது மட்டும் ஃபாஸ்டா வருது. ரெண்டு பேர் சொல்லுங்க ஏதாவது பிடிச்சறீங்களா ஏதாவது? எனக்கு வந்து இதுவும் கலாம் வீடியோ போட்டிருப்பாரு, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, அதை ஆக்ட் பண்ணி காட்டுறீங்களா? இப்போ நம்ம ஒரு வீடியோ காட்ட அப்படி எதுவும் சொல்ல போகிறோம், வாங்க போகலாம். இது என்னது? தளபதி விஜய். இது தனுஷ். இது சமந்தா. சரி இது என்னது? கூட உங்க தாத்தா. தாத்தாவை தாத்தா ஃப்ரெண்டு நினைக்கிறேன். அது குர்ரா ஃபோனு. இதில் வேற தளபதி விஜய், தனுஷ், ஆமா ஆமாம் லாஸ்ட்டில் சொன்ன சமந்தா. இது கூட தெரியல. இது உங்கள் தாத்தா அவங்க தான் தலைமையில் வச்சு கொண்டாடிருக்கீங்க. அப்துல் கலாம் தான் உங்களுக்கு தான் கண்ணுக்கு தெரியல, உங்கள் தாத்தா தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? அவங்கள தான் தலைமையில கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்துல் கலாம் மட்டும் தலைமையில வச்சு கொண்டாட மாட்டீங்க. ஜாலியா பண்றதுல உங்களுக்கு என்ன ரீல் பிடிக்கும்? ஜோதியா தளபதி ஒன்று பண்ணியிருந்தால விஜய் கண்டென்ட், அதனால இப்போ சொன்னேன். சரி ஓகே பண்ணுங்க. நீ பண்ணு. நீ தான் பண்ண. நான் பண்ணிட்டேன்ல. பரவாயில்ல பண்ணுங்க. திரும்பி வா. உங்கள மாதிரி விவசாயியோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுலாம் என்னோட பயணத்தை தொடங்குவேன். இப்போ நீங்க வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டீங்க, ஆனா அப்ப வந்து அவ்வளவா வீடியோ வந்து வியூஸ் போகாம இருக்கும் கரெக்ட்டா? அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆமா. அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சந்தோஷமா இருந்துச்சு. படம் வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கதா நான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா படத்தை பத்தி? அத சீக்கிரம் சொல்ல கூடாது. ஏன் தியேட்டர் போய் பாருங்க. ஷூட்டிங் முடிஞ்சிருச்சானா? இன்னும் முடியல. போயிட்டா இருக்கு. ஆனா எதுவும் சொல்ல மாட்டீங்க படத்தை பத்தி? ஆமா. ரைட் ஓகே. இப்போ நீங்க படத்துல சம்பாரிச்ச பணம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி கொண்டு போய் ஒருத்தவங்கட்ட கொடுத்தீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க? உங்க பேரு வந்து மாற்றத்தினாலே கொடுத்தாரு. அவங்க பேசுறீங்க. எதனால அவங்களுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால கொடுக்க சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களா நீங்களே பண்ணீங்களா? மாமா மாமா சொன்னாங்க. நான் சூப்பர் சூப்பர். மாமா சொன்னாங்க. ரைட் ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறப்ப எப்படி இருந்துச்சு? அங்க செட்லாம் வந்து இப்போ நம்ம வீட்லனா மாமா தான் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, நடிப்பீங்க. அங்க ஷூட்டிங் ஸ்பாட் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அங்க போய் நடிச்சீங்க, அது எப்படி இருந்துச்சு பார்க்கிறது? நல்லா தான் இருந்துச்சு. இல்ல அங்க ஆள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, பயமா இருந்துச்சு உங்களுக்கு? இல்லையே, ஜாலியா பண்ணிட்டேன். டைரக்டர் சார் என்ன சொன்னாரு? அவங்கள நல்லா பண்ண சொன்னாங்க. ஓ கூடவே கடா ஓ கூடவே பறக்கணும் போறங்க. फ्रेंड्स இன்னொரு பறக்கணும் ஓடனே பாருங்க. எல்லாம் சமாளிக்க முடியல फ्रेंड्स. இன்னொரு பறக்கணும் பாடிட்டேங்க फ्रेंड्स. ஓ கூடவே பறக்கணும் ஓ கூடவே फ्रेंड्स. நீ என்ன பண்ற? வேற வீடியோ போடா, நான் கிளம்புறேன். இப்போ ஒரு பாட்டு பாட வரும், என்ன பாட்டுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ணாத்த பாத்தியா அப்பத்த கேக்கேட்டு அப்பாத்திட்டோ அப்பாத்தி தூ 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 அப்பாத்தினோ அப்பாத்தி தூ 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 அப்பாத்தினே சித்தப்பாவை பாத்தியா சித்தியா பாத்தியா ருக்கி ருக்கி வாய ருக்கி 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 நான் உங்களை வாயாடி ருக்கி அல்லல்ல பாட்டுல வாய் ருக்கி ருக்கி வருது. ஆமா ஆமா நானா கித்து கித்து நானா கித்து பானாதான் கித்து அல்லல்ல பாட்டுல ருக்கி வருது, நேர்லயும் ருக்கி வருது. நீங்க ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க, மறக்காம ஆட்ட அமைச்சிருங்க. அங்க இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப பாராட்டினது ருக்கி எனக்கு தெரிஞ்சு. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது. ஸோ இவங்க நல்லா படிக்கணும், ஏன்னா நாளைக்கு வந்து மீடியாதனால இவங்களுக்கு படிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாது. அதனால அவங்க இதில் படிப்பில் கரெக்டாக இருக்கணும். அது போக ஃப்ரீ டைமில் எப்பயாவது அவங்களுக்கு இந்த ஷூட்டிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. அவங்க எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், அதிகமாக லீவ் போடக்கூடாது. சண்டே ஒரு நாள்ன்றப்ப அந்த லீவில் மேனேஜ் பண்ணுறோம். வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா பார்த்துக்குவேன், வீடியோ கற்றுவேன். இந்த ஷூட் பண்ணணும்னால என்னதுன்னா அந்த டிவி மொபைல்லாம் பார்க்குறது கட் ஆகிடுச்சு. உழைப்பில் இன்றைக்கி போயிருக்கு. இவ்வளோ உழைப்பில் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பண்ண போகிறேன். ஸோ
ஸோ அது எல்லாமே இருக்குது. ரெகுலராக சாப்பாடு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இவ சம்பாதிக்கிறான்றது தான் உண்மை. நாங்கள்லாம் அப்படி கிடையாது. ஸோ இவ உழைப்பு, அவங்க 2 பேர் உழைப்பில் அது போகுது எல்லாத்துக்கும்.